அண்மைச் செய்தி. அதிமுக கொடி கட்சி சின்னங்களை பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு தடை கோரிய வழக்கை இபிஎஸ் வாபஸ் பெற்றார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த நிலையில் இந்த வழக்கானது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதிமுகவினுடைய கட்சி சின்னம் கொடி உள்ளிட்டவைகளில் பயன்படுத்த ஓபிஎஸ் தரப்பிற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரியும், அதே போன்று அதிமுகவினுடைய பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் தாக்கல் செய்த அனைத்து வழக்குகளையும் முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்குகள் அனைத்தையும் திரும்ப பெறுவதாக அவரவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதிமுகவினுடைய பொதுக்குழு மற்றும் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது பொதுக்குழு தீர்மானங்களுக்கு எதிராக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரை சார்ந்தவர்கள் தரப்பில் கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நிலுவையில் இருந்தது. இந்த நிலையில் கட்சியினுடைய கொடி சின்னம் மற்றும் பெயர் உள்ளிட்டவைகளை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது தரப்பிற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்து அதிமுகவின் கொடி சின்னங்களை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வம் தரப்பிற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மேலும் இது தொடர்பான உரிமையியல் வழக்குகளில் இடைக்கால உத்தரவு மட்டும் பிறப்பிக்கப்பட்டு பிரதான வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தரப்பிலிருந்து திமுகவிற்கு சென்றதாலும் அதே போன்று ஜேசிடி பிரபாகர் காவியக்காவுக்கு சென்றதாலும் இந்த வழக்குகளை திரும்ப பெறுவது என்று முடிவு செய்து அது தொடர்பாக மனுக்களை தாக்கல் செய்தனர். ஏனென்றால் அவர்கள் தங்கள் கட்சியிலிருந்து அதிமுகவிலிருந்து விலகி வேறொரு கட்சியின் உறுப்பினராக உள்ளதால் தொடர்ந்து இந்த வழக்கை நடத்த முடியாத நிலையில் இருந்தால் இவர்கள் தங்கள் வழக்கை திரும்ப பெறுவதாக அறிவித்தனர். அது தொடர்பான மனுக்களையும் தாக்கல் செய்தனர். இதனையடுத்து கட்சியினுடைய பெயர் சின்னம் கொடி உள்ளிட்டவைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்ட அந்த வழக்கையும் திரும்ப பெறுவது தொடர்பாக உரிய பதிலை பெற்றுத் தரும்படி எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று அறிவுரை வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று அந்த வழக்கையும் திரும்ப பெறுவதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வலியுறுத்தி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து இரு தரப்பினரும் தங்கள் தாக்கல் செய்த அனைத்து மனுக்களையும் திரும்ப பெறுவதாக கூறி மனு தாக்கல் செய்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இருவரும் தாக்கல் செய்த அனைத்து மனுக்களையும் திரும்ப பெற அனுமதித்து வழக்கினை முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.